இன்னும் இப்படி தான் வாழணுமா? இந்த கேள்வி வந்தனாலே மாற்றம் ஆரம்பித்து விட்டது. இந்த கேள்வி ஒரு சாதாரணம் இல்லை, இது ஒரு இன்டர்னல் ஆடிட். பலர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சிலர் ப்ளேம் பண்ணுவாங்க, ஆனால் சிலர் மட்டும்தான் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி தான் டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செப்பரேட்டான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கலாம், டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் ஃபைல் ஆகிட்டு இருக்கு, அதுக்காக மூவ் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்காக கூட இருக்கலாம். நீங்கள் அன்ஹாப்பியாக இருக்கலாம், கெரியர் ஸ்ட்ரக்காக இருக்கலாம், ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருக்கலாம். முக்கியம் ஒன்று தான், நீ ரெஸ்பெக்ட் பண்ண போறியா இல்லை லைஃப்பை சேஞ்ச் பண்ண முயற்சி செய்ய போறியா? நீங்கள் அக்செப்ட் பண்ண போறீங்களா இல்லை லைஃப் சேஞ்ச் பண்ண முடிவு எடுக்க போறீங்களா? இந்த வீடியோ எமோஷனல் ஸ்பீச் கிடையாது, இது ஒரு கிளாரிட்டி செஷன். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வைக்கும், டெய்லி டிசிப்ளின் பில்ட் செய்ய, மோட்டிவேஷன் செய்ய, டிசிஷன் பேஸ்டு லிவிங் கற்றுக் கொடுக்கும். மாற்றம் ஒரு ஃபீலிங் இல்லை, அது ஒரு முடிவு. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தவனுக்கு ஃப்யூச்சர் கிடையாது, அன்கம்ஃபர்டபுள் டிசிஷன் எடுத்தவனுக்கு தான் growth. இப்போ இந்த நிமிஷம் உங்களை கேளுங்க, இன்னும் இப்படி தான் வாழ வேண்டுமா? ஆன்சர் ஹானஸ்டாக இருந்தால் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். மாற்றம் டுமாரோ இல்லை, இட்ஸ் ஸ்டார்ட் த டே யூ டிசைட். கமெண்டில் டைப் பண்ணுங்க, ஐ ஆம் டுடே ரீசெட் மை லைஃப். உங்கள் வாழ்க்கை உடைஞ்சதுனால இல்லை, நீங்கள் அக்செப்ட் பண்ணதுனால தான் நீங்கள் இன்னும் இதே இடத்துல இருக்கீங்க. பலர் அன்ஹாப்பியாக இருக்காங்க, ரெஸ்பெக்ட் இல்லாமல் வாழ்கிறாங்க, growth இல்லாமல் சர்வீவ் பண்ணுறாங்க, ஆனால் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஸ்டக் லைஃபுக்கு காரணம் சுச்சுவேஷன் இல்லை, டிசிஷன் இல்லாமல் வாழ்கிறது தான் காரணம். உங்கள் லைஃப் ஸ்டக் ஆகிறதுக்கு சுச்சுவேஷன் காரணம் இல்லை, உங்கள் பிரெயின். என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் நான் இப்படி தான் வாழணுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் உங்களுக்கு வரப்போ நெக்ஸ்ட் லைஃப்பை தேடி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு சில நேரத்தில் உங்கள் பிரெயின் உங்களுக்கே நெகட்டிவான தாட்ஸ் கொடுத்துரும். ஆப்போசிட்டாக நீங்கள் அதை பிலீவ் சிஸ்டம் உங்களை மாற்றிடும். இனி வாழ முடியுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் உங்களுக்கு மேலும் வந்துருச்சுன்னா, மறுபடியும் உங்கள் பிலீவ் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் அடிக்கடி அந்த சிக்னலை சேஞ்ச் பண்ணுறதுனால தான் உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ரைட் டைமில் டிசிஷன் எடுக்காத காரணம் இதுதான். உங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களோட விக்டம் மைண்ட் செட்டை உடைக்கும். பாசிட்டிவ் வரப்போ அது இன்னும் க்ரோத் ஆகும், நெகட்டிவ் வரப்போ அது இன்னமும் க்ரோத் ஆகும். அப்போது பாசிட்டிவ்க்கும் க்ரோத்துன்னு தான் சொல்கிறீங்க, நெகட்டிவ்க்கும் க்ரோத்துன்னு தான் சொல்கிறீங்கன்னு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பார்க் ஆகலாம். பட் என்னன்னா, நெகட்டிவ்ல வரப்போ உங்களோட விக்டம் மைண்ட் செட் ரொம்ப ஹையாக போயிடும். ஏன்னா அதோட ஃப்ரீக்வன்சி நீங்கள் பிலீவ் பண்ணுற சிஸ்டம் சீக்கிரமாக சடனாக போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சம் சுச்சுவேஷன் சூழ்நிலை லைஃப் ப்ராப்ளத்தில் இருக்கீங்க. இதே பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருப்போ க்ரோத் இருக்கும், பட் ஆனால் ஸ்லோலியாக இருக்கும். இதுதான் ரீசன். இதை உடைக்கணும்னா, நான் இன்னும் இப்படி தான் வாழணுமான்ற அந்த கொஸ்டின் வந்த அந்த நேரம் உங்களோட விக்டம் மைண்ட் செட்டை பிரேக் பண்ணும். சில பேர்த்துக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இல்லாமல் காணாமல் போயிடும். ஆனால் இதுவே அடிக்கடி வரப்போ, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறப்போ அது ரியலாக தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை விட்டு வெளியில் போகிறப்போ வாழ்க்கை இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை நீங்கள் அடிக்கடி பண்ணுறப்போ உங்களோட பாதிப்பில் இருக்கிற அந்த சூழ்நிலையில், உங்கள் லைஃப்பில் ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் வாழ்க்கை ப்ராப்ளத்தில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிகமாக எதை நோக்கி போகும் அப்படின்னா, அந்த செகண்டில் இருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத அந்த சிக்னலுக்கு நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடுவீங்க. இதனால தான் நீங்கள் இன்னும் நான் இப்படி தான் வாழணுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இது நல்லது தான், நெக்ஸ்ட் க்ரோத்துக்காக தான் இந்த கொஸ்டின். இது ரெண்டுமே உங்களோட பர் டேவோட டிசிப்ளினை பில்ட் பண்ணும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட டேவோட டிசிப்ளின் பர்ஃபெக்டாக கண்டினியூ பண்ணுவீங்க. அந்த ஒரு டே தான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் டிசிஷன் பேஸ்டு பர்சனாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஏன்னா
நீங்கள் ஒரு செயல் செய்கிறப்போ அந்த டிசிஷன் பேஸ்டு தான் நீங்கள் ஆக்டிவேட் ஆவீங்க. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஸ்டைலாக உங்களுக்கு மாறிடும். இது 6 மந்த்தில் உங்கள் பிரெயினில் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். இது 6 மந்த்து உங்கள் பிரெயினில் ரன் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகும். டிவோர்ஸ் ஆனதுனால, செப்பரேட்டான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, ஃபெயிலியர் வந்ததால், அதனால் பிரெயின் ரிப்பீட்டடான வேர்ட்ஸை ட்ரூத்துன்னு அக்செப்ட் பண்ணிடும். அதை சேஞ்ச் பண்ணுங்கள். நான் என்னால் முடியும், என் வாழ்க்கையை நான் ரீசெட் பண்ணுவேன், என் வாழ்க்கையை க்ரோத்துக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியும், இது என்னோட பொறுப்பு அப்படின்றத உங்களோட பிலீவ் சிஸ்டத்தை நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறத்துக்கு ரெடியாக இருக்குது. தமிழ் டிவோர்ஸ் லைஃப் 7 வீக் லைஃப் ரீசெட் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ண நம்மளோட கிளைண்ட்டு அவங்களோட மெயின் கோரே இதுதான். நான் இன்னும் இப்படி தான் வாழணுமா, இல்லை எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் நம்ம வாழ்க்கை இப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம க்ரோத் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த லைஃப் ஸ்டைலை அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் இப்படி தான்ற வாழணுன்ற அந்த கொஸ்டின் தான் அவங்கள இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்ததுனால அவங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. நம்பிக்கை வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற நிமிஷம் நம்பிக்கை உங்களை ஃபாலோ பண்ணும். கடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து எதிர்காலத்தை உருவாக்க முடியும். இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ கிடையாது, இது ஒரு டிசிஷன் பாயிண்ட். இங்கிருந்து லைஃப் ரீசெட் பண்ணலாம். டிசிஷன் உங்களோடது. இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றலாம், இல்லைன்னா புதியதொரு குடும்பத்தை உருவாக்கலாம். லைஃப் ரீசெட் நவ்.